வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் ராமேஸ்வரம் பற்றிய ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ராமேஸ்வரம் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இல்லையா? இது அந்த காலத்தில் கந்த மாதன பர்வதம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாம். அப்படின்னா என்ன பொருளுங்க? கந்தம் அப்படின்னா சந்தனம் அப்படிங்கிற பொருள், மாதனம் அப்படின்னா மனம் வீசுவது அப்படிங்கிற பொருள், பர்வதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலை என்கிற பொருள். அதனால் இந்த இடம் சந்தன மரங்களெல்லாம் சூழ்ந்து சந்தனம் வீசுகின்ற ஒரு அற்புதமான மலையாக இருந்ததாம். அதனால தான் கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற பேர் இதற்கு வந்தது அப்படின்னு புராணங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலம் பழமையான காலங்களில் கடல் சூழப்பட்ட ஒரு புனித தீவாக இருந்ததாம். உச்சி பகுதியில் தான் இந்த இடம் இருந்ததாம். ஆன்மீகம் அற்புதமாக சிறந்து வளர்ந்த இத்திருத்தலத்திற்கு அந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டு கொண்டு இருந்தார்களாம். இன்றும் வந்து செல்கிறார்கள் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. ராமாயணம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ராமாயணத்தில் ராமர் சீதையை தேடி தெற்கு பக்கமாக வந்தார் இல்லையா? அப்போ வந்து கடலை கடந்து லங்கைக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சார். அப்படி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது ராமர் என்ன பண்ணாராம், இந்த கந்தமாதன பர்வதத்தின் மீது ஏறி நின்று இலங்கைக்கு எப்படி செல்வது அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். இந்த விஷயத்தை இதிகாசங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஏறி நின்ற அந்த மலை இன்று இப்பொழுதும் காணப்படுகிறது. ஒரு மணற்குன்றின் மீது இந்த இடம் ஒரு பண்டைய திருத்தலமாக காணப்படுகிறது. அதுக்கு நாம் ஒரு 25-30 படி ஏறி நம்ம மேலே போனோம்னா இந்த இடத்த நாம் பார்க்கலாம். இந்த இடத்தின் மீது ராமரோட பாதம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏறி நின்றார் இல்லையா? அந்த பாதம் இன்றும் காணப்படுகிறது. நாமெல்லாம் எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணினவங்க பார்த்தீங்களா? இலங்கைக்கு சென்று சீதையை காணுவதற்காக அவர் ஏறி நின்ற திருப்பாதங்கள் இன்றும் கந்தமாதன பர்வதத்தில் காணப்படுகிறது. இவர் கந்தமாதன பர்வதத்திற்கு வந்து சென்ற பிறகு ராமர் வந்த இடம் என்று சொல்லப்படுவதால் இது ராமேஸ்வரம் என்று மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம அனுமார் வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக லங்கைக்கு போனார் இல்லையா? அவர் முதல்ல இந்த கந்தமாதன பர்வதத்தில் தான் தன்னோட பாதத்தை பதிச்சு தன்னோட அதிசய தாவலை துவங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் காணப்படுகிறது. இந்த கந்தமாதன பர்வதத்தில் நீங்கள் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் மற்றும் கடல் சூழ்ந்த அந்த பகுதியை பார்த்திங்கன்னா கடலோட அழகு எல்லாத்தையும் நாம் அற்புதமாக ரசிக்கலாம். இதற்கு பக்கத்தில் அனுமனோட கோவில், சுக்ரீவ தீர்த்தம் எல்லாம் இருக்கின்றது. ராமநாத சுவாமியை தரிசிக்க நீங்கள் போனால் கண்டிப்பாக இந்த கந்தமாதன பர்வதத்திற்கு போய் ஸ்ரீராமர் பாதத்தை கண்டிப்பாக தரிசிச்சுட்டு வாங்க. ராமேஸ்வரம் மிகவும் புனிதமான தலம்தான். அந்த புனிதமான தலத்தில் இப்படி ஒரு அற்புதமான இடம் இருக்கின்றது. இந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ராமேஸ்வரம் போன போது ராமர் பாதத்தையும் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க. ராமரோட அருள் உங்களுக்கு என்றும் இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா பாய். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.